வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். இந்த கிளாஸில் யூனிஃபார்ம் டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நம்பர் 2க்கான சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஷின் என்ன, கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான ஒன்று எது அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு ஓப்பன் டைஸ், திறந்த பகடை. இப்படி திறந்த பகடையாக இருந்தால் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஆப்போசிட்டாக இருக்கும். சரியா? அப்போ ஏக்கு ஆப்போசிட் சி, அதே போல் சிக்கு ஆப்போசிட் ஏ, அதே போல் பிக்கு ஆப்போசிட் டிக்கு ஆப்போசிட் பி. ஸோ எஃப்க்கு ஆப்போசிட்டாக இ இருக்கும், இக்கு ஆப்போசிட்டாக எஃப் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பாருங்கள், பியும் டியும் பக்கத்தில் இருக்குது. சரியா? அதாவது பிக்கு ஆப்போசிட் டினா பிக்கு பின்புறம் டி இருக்கணும், ஆனால் பிக்கு பக்கத்திலேயே டி இருக்குது. அதனால் இது தவறான ஒன்று. அதே போல் ஆப்ஷன் சியும் பாருங்கள், இயும் எஃப்பும் பக்கத்தில் இருக்குது. அப்போ இதுவும் ஆன்சராக வராது. சரியா? அதே போல் ஆப்ஷன் டியும் பாருங்கள், இயும் எஃப்பும் பக்கத்தில் இருக்குது. அப்போ இதுவும் ஆப்ஷனாக வராது. சரியா? அப்போ சரியான ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஸோ இந்த ஆப்ஷனில் தான் இங்கே பாருங்கள் ஏ கொடுத்துருக்காங்க, அதாவது ஏசி. இந்த பேரில் சி இங்கே இருக்குப்பா, ஆனால் ஏ நமக்கு கொடுக்கல பாருங்கள். அதே போல் பிடி, இந்த பேரில் பி கொடுத்துருக்காங்க, டி கொடுக்கல பாருங்க. சரியா? அதே போல் எஃப்இ, இந்த பேரில் எஃப் இருக்குது, ஆனால் இ இல்லை பாருங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் அதுதான் சரியான ஒன்று. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், படத்தில் விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா அந்த லாஜிக் தாங்க, அந்த லாஜிக் புரியணும். ஸோ இது எப்படி இருக்கும்னா 40/8 ப்ளஸ் 35/5. சரிங்களா? அதாவது 40 8ஆல் டிவைட் பண்ணுறேன், 35 5ஆல் டிவைட் பண்ணுறேன். 8ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 5 முறை. 5ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 7 முறை. ஸோ 5 + 7 அப்படின்னும் போது 12ன்னு வருமா? அந்த 12 தான் இங்கே நடுவில் கொடுத்துருக்காங்க. அதே போல் 36 9ஆல் டிவைட் பண்ணுறேன், 48 8ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 36 9ஆல் டிவைட் பண்ணால் 1 9 9, 4 முறை 36. இங்கே 1 8 8, 6 8 48. அப்போ 4 + 6 10ன்னு வருமா? அந்த 10 தான் இங்கே நடுவில் இருக்குது. ஸோ அதே போல் 56 7ஆல் டிவைட் பண்ணுறேன், 42 6ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 1 7 7, 8 7 56. இங்கே 1 6 6, 7 6 42. ஸோ 8 + 7 15ன்னு வருமா? அப்போ 15 ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் பொருந்தக்கூடிய சரியான குறியீடுகளின் தொகுப்பை கண்டறியவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் நம்ம அந்த சிம்பிள் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? இந்த ஆப்ஷன் சி இதில் அப்ளை பண்ணுங்களேன். மைனஸு ப்ளஸ்ஸு பெருக்கலாம் இப்படி தான் இருக்குது. சரியா? போட்மாஸ் ரூல் பிரகாரம் இங்கே என்னென்ன சிம்பிள் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு மைனஸு, கரெக்டாக, ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு பெருக்கல். இந்த 3 சிம்பிள் மட்டும்தான் நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்கப்பா. இதில் எது ஃபஸ்ட்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா மல்டிப்ளிகேஷன், பெருக்கல் தான். அந்த பெருக்கல் இந்த 2 நம்பருக்கு நடுவில் இருக்கா? ஸோ இதை ஃபஸ்ட்டு பெருக்குங்க. 3 8 24 = 30. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பெருக்கலுக்கு அப்புறம் என்னமா இருக்குது? அடிஷன், ஆடுன்னு இருக்காப்பா. அப்போ ரெண்டாவதாக நம்ம கூட்டணும். எதை சார் கூட்டணும்? இது முன்ன எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்குது தான் அர்த்தம். இது +6, இது +24. ஆட் பண்ணால் 30 - 0 = 30ன்னு வருமா? இதை கழிச்சாலும் 30ன்னு தான் வரப்போகுது. ஸோ 30 = 30ன்னு வருதா? கொஷினில் பாருங்கள், கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் பொருந்தக்கூடிய சரியான குறியீடுகளின் தொகுப்பை என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. சரிங்களா? வேறு எந்த ஆப்ஷனை இதில் அப்ளை பண்ணாலும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்காது. அதாவது அந்த ஈக்குவலுக்கு முன்னே இருக்கிற வேல்யூவும் ஈக்குவலுக்கு பின்ன இருக்கிற வேல்யூவும் ஈக்குவலாக வரணும், சமமாக வரணும். சரியா? அந்த மாதிரி ஆப்ஷன் சி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இங்கே 79 62 47
34 கொஷின் மார்க்கு 14ன்னு கொடுத்துருக்காங்களாமா. ஸோ இந்த கொஷினை நான் 9 ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு எடுத்துக்கிறேன். 9 ஸ்கொயர் 81, அதில் 2 கழிச்சிங்கன்னா 79. அதே போல் இதுவை 8 ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு எடுத்துக்கிறேன். 8 ஸ்கொயர் 64, 64ல் 2 கழிச்சா 62. இது 7 ஸ்கொயர் மைனஸ் 2, 49 மைனஸ் 2. ஓகேங்களா. இது 6 ஸ்கொயர் மைனஸ் 2, 36 மைனஸ் 2. அப்போ இது 5 ஸ்கொயர் மைனஸ் 2. 5 ஸ்கொயர் 25, 25ல் 2 கழிச்சிங்கன்னா 23ன்னு வருமா. இது 4 ஸ்கொயர் மைனஸ் 2, 4 ஸ்கொயர் 16, 16ல் 2 கழிச்சா 14. ஸோ நமக்கு கொஷின் மார்க்குக்கு ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. கொஷின் மார்க்குக்கான ஆன்சர் 23, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், கிராமம் எக்ஸ் ஆனது கிராமம் வைக்கு மேற்கு திசையில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்களா. கிராமம் செட் ஆனது கிராமம் எக்ஸுக்கு தெற்கு திசையில் உள்ளது. கிராமம் கியூ ஆனது கிராமம் ஜெட்டுக்கு கிழக்கு திசையில் உள்ளது எனில் கிராமம் எக்ஸை பொறுத்து கிராமம் கியூ இருக்கும் திசையை காண்க. இப்படி ஒரு கொஷின் தராங்க. இதில் பாருங்கள், நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரைகிறோம் அப்படின்னா இதில் எதுப்பா கிழக்கு? இது கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு, இது வடக்கு. சரியா. இப்போ இதில் பாருங்கள், கிராமம் எக்ஸ் ஆனது கிராமம் வைக்கு மேற்கு திசையில் உள்ளது. ஸோ கிராமம் வைக்கு மேற்கு திசையில் யார் இருக்காங்க? கிராமம் எக்ஸ் இருக்காங்க. அதாவது கிராமம் வை இருக்காங்கன்னா அந்த வைக்கு மேற்கு திசையில் மேற்க பார்த்த மாதிரி எக்ஸ் இருக்காங்க. சரியா, இதுதானே மேற்குன்னு சொன்னோம். ஸோ மேற்க பார்த்த மாதிரி எக்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கிராமம் ஜெட்டானது கிராமம் எக்ஸுக்கு தெற்கு திசையில் உள்ளது. கிராமம் எக்ஸ் இங்கே இருக்காங்க, இவங்களுக்கு தெற்கு திசையில் கிராமம் ஜெட் இருக்காங்க. சரியா. நெக்ஸ்ட்டு, கிராமம் கியூ ஆனது கிராமம் ஜெட்டுக்கு கிழக்கு திசையில் உள்ளது. அப்போ ஜெட்டுக்கு கிழக்கு திசையில் கியூ அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. ஸோ இதில் கிராமம் எக்ஸை பொறுத்து கிராமம் கியூ இருக்கும் திசை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸை பொறுத்து கியூ என்ன திசையில் இருக்குது. ஸோ இதுதான் தேவை. இது என்ன டைரெக்ஷன் தெளிவாக புரிஞ்சுங்க. எக்ஸ் இருக்குல்லப்பா, இந்த இடம் இங்கே தான் நான் கிராஃப் வரைகிறேன். சரியா. இப்போ இதில் இது கிழக்கு. சரியா, இது தெற்கு. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வர இது என்னவா இருக்கும்னா தென்கிழக்காக இருக்கும். சரியா. ஸோ ஆப்ஷன் டி தென்கிழக்கு அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், தகுந்த வெண்படத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினில் தெளிவாக புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு, மனிதர்கள், விளையாட்டு வீரர்கள், மாணவர்கள், இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதில் மனிதர்கள் அப்படின்றது பொதுவான ஒரு வட்டம். இதில் விளையாட்டு வீரர்களும் இருக்கலாம், மாணவர்களும் இருக்கலாம். சில விளையாட்டு வீரர்கள் மாணவர்களாக இருக்கலாம், சில மாணவர்கள் விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம். அதனால் ஆப்ஷன் ஏ ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், தவறான ஒன்றை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா இதில் வி அப்படின்றது 22வது எழுத்துமா, கே 11வது எழுத்து. அதாவது A1, B2, C3, D4 இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டா PI இதுதான் 2வது ஆப்ஷனா. இதில் P16, I 9. அதே போல் LFன்னு கொடுத்துருக்காங்க. இதில் L12, F6. N ஜீன் கொடுத்துருக்காங்க. இதில் N14, G7. தெளிவாக பாருங்கள், 22ல் பாதி 11. சரியா. 12ல் பாதி 6, 14ல் பாதி 7. ஆனால் 16ல் பாதி 8 தானே, இங்கே 9 வருது இல்லை. அதனால் தவறான ஒன்று ஆப்ஷன் பி, PI அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ப்ரௌனுக்கு 14ன்னு கொடுத்துருக்காங்க, க்ரீன் 36ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட்டுக்கு என்னன்னு கேட்குறாங்க. நான் என்ன செய்கிறேன்னா இங்கேயும் A1, B2, C3 இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி எடுத்துக்கிறேன்னா ப்ரௌன் அப்படின்றத பாருங்கள். இதில் B 2வது எழுத்து,
ஆர் வந்து 18வது எழுத்து, ஓ 15வது எழுத்து, டபிள்யூ 23, என் 14. இதை ஆட் பண்ணுவோம். 20, 35, 35 ஒரு 23, 58, 58 ஒரு 14, 72. இந்த 72 இவங்க 7 × 2ன்னு எழுதி 14ன்னு சொல்கிறாங்க. சரியா? இதே போல் க்ரீன் எடுத்துப்போம். ஸோ க்ரீனில் G7, R18, E5, அகைன் E5, N14. ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். 25, 30, 35, 49ன்னு வரும். சரியா? இந்த 49 தான் நான் 4 × 9ன்னு எழுதி 36ன்னு சொல்கிறேன். ஸோ இதே போல் ஒயிட் எடுத்துக்கலாம். ஒயிட்டில் 23ன்னு இருக்குமா? டபிள்யூ வந்து 23, H வந்து 8, I 9, T 20, E 5. ஸோ இதையும் ஆட் பண்ணுங்கள். 31, 40, 60, 65ன்னு வருதுப்பா. இந்த 65 6 × 5ன்னு எழுதுகிறேன். 30ன்னு வருமா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 30. நெக்ஸ்ட்டு வென் டயக்ராம். கொடுக்கப்பட்ட படத்தை கொண்டு கீழ்கண்ட வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாளில் மொத்தமாக விற்பனை செய்யப்பட்ட பழங்களின் அளவு 1200 கிலோகிராம். ஸோ இதில் பாருங்கள், ஒரு நாளில் மொத்தமாக 1200 கிலோகிராம் பழங்கள் விற்பனை செய்தால் அதில் வாழைப்பழங்களின் அளவு எத்தனவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ 1200 கிலோகிராம் அப்படின்றது மொத்தமாக விற்பனை செய்த பழங்களின் அளவு. சரியா? அதை நான் 100%ன்னு எடுத்துக்கிறேன். மொத்தமாக 100%ன்னு. ஏன்னா இங்கே எல்லாமே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இல்லை நமக்கு என்ன கொஷின் கேட்குறாங்க? வாழைப்பழங்களின் அளவு என்னவாக இருக்கும், எவ்வளோ கிலோகிராம் இருக்கும், இதுதான் கேட்குறாங்க. இதில் வாழைப்பழம் அப்படின்றது 30 கிலோகிராம், சாரி 30%. கரெக்டா? அப்போ 30%ன்றது எவ்வளவு? தெளிவாக புரிஞ்சுக்கப்பா. மொத்தம் 100%ன்னு எடுத்துக்கிறேன். அதை 1200 கிலோகிராம்னு சொல்கிறாங்க. சரியா? அதில் 30% தான் வாழைப்பழம் அப்படின்னா அது எவ்வளோ கிலோகிராம்? இதுதான் கொஷின். ஸோ இதில் இந்த 2 நம்பராக இருக்குல்ல சைடில், அதை மேலே மல்டிப்ளை பண்ணுறேன். கொஷின் மார்க்குக்கு எதில் வர நம்பரை கீழே எடுத்துக்கிறேன். ஸோ 2 0க்கு 2 0 கேன்சலா? 12ஐயும் 30ஐயும் பெருக்குங்க, 360ன்னு வரும். ஸோ 360 கிலோகிராம் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, திராட்சை மற்றும் ஆரஞ்சு பழங்களின் விற்பனைக்கான வித்தியாசம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. திராட்சை வந்து பாருங்கள், இதில் 10%, ஆரஞ்சு வந்து 15%. இதுக்கான வித்தியாசம்ன்றது 5%. ஸோ 5% அப்படின்றது ஆன்சரு. ஆனால் கொஷினில் இங்கே கிலோகிராமில் வித்தியாசம் கேட்குறாங்க. கரெக்டா? கிலோகிராமில் வித்தியாசம் வேணும். அப்போது மொத்தம் எங்கிட்ட இருக்கிறது 1200 கிலோகிராம். இதில் 5% என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஓவர். தெளிவாக புரிஞ்சுங்க. திராட்சை மற்றும் ஆரஞ்சு பழங்களின் விற்பனைக்கான வித்தியாசம். ஸோ வித்தியாசம்னு கேட்டனால கழிக்கிறேன். சரியா? ஒருத்தர் வந்து 15%, அதாவது ஆரஞ்சு 5%, திராட்சை 10% கொடுத்துருக்காங்க. வித்தியாசம் அப்போ 5%. எனக்கு தேவை 1200 கிலோவில் 5% என்ன? 2 0க்கு 2 0 அடிச்சிட்டேன். 12 5 60. ஸோ 60 கிலோகிராம் அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், பலாப்பழத்தின் மைய கோணம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் பலாப்பழம் அப்படின்றது 20%ன்னு கொடுத்துருக்காங்களா? அவ்வளோதான், பார்த்துருவோம். ஸோ 20%, நல்லா புரிஞ்சுங்க. இந்த 20%, ஓவராலாக நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 100%. அதால் வகுத்துக்கிறேன். ஓகேங்களா? எதை கேட்குறாங்க கொஷினில்? மைய கோணம். மொத்தமாக மைய கோணம்னு கேட்டால் 360 டிகிரி, அதால் பெருக்கணும். சரிங்களா? இங்கே பர்சன்டேஜ் கொடுத்தனால டோட்டலாக இருக்கிற பர்சன்டேஜை கீழே எடுத்துக்கிறேன். மைய கோணம்னு கொடுத்தனால மைய கோணம் மொத்தமாக 360 டிகிரி, அதால் பெருக்கிக்கிறேன். ஸோ 1 20 20, 5 20,
100ன்னு வருங்களா? இன்னும் ஈஸியாக அடிக்கலாம் பாருங்கள். இன்னும் ஈஸியாக இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆப்பா. 2ஐயும் 36ஐயும் பெருக்குனா 72 டிகிரின்னு வரும். சரியா? அந்த 72 டிகிரி அப்படின்றது தான் ஆன்சர், ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், பலா மற்றும் ஆப்பிள் பழங்களின் விற்பனைக்கான விகிதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பலாக்கும் ஆப்பிளுக்கும், பலாப்பழம் வந்து பாருங்கள் 20%, ஆப்பிள் வந்து கேட்டிங்கன்னா 25%. இதுக்கான விகிதம் அப்படின்னும்போது ரெண்டுமே பொதுவாக எந்த டேபிளில் வரும்னு பார்க்கணும். இது 5 வாய்ப்பாலில் 4 முறை, இது 5 வாய்ப்பாலில் 5 முறை. ஸோ 4:5 அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? 4:5 அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன், வாழைப்பழம் மற்றும் ஆப்பிள் பழங்களின் விற்பனையின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாழைப்பழம் அப்படின்ற போது 30%, ஆப்பிள் அப்படின்றது 25%. ஸோ இதில் வாழைப்பழம் 30%, ஆப்பிள் 25%. இதை ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடுதல் காண்கன்னு கேட்குறாங்க. அப்போ மொத்தமாக 55%. சரியா? எனக்கு தேவை 1200 கிலோகிராமில் 55% எவ்வளவு? ஸோ 2 0க்கு 2 0 அடிச்சிட்டேன். 55 12ஆல் பெருக்குனா ஆன்சர் 12×5 60, 12×5 60 ஒரு 6 66. ஸோ 660 அப்படின்றது ஆன்சர், ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ அடுத்த கொஷின், 2:7 என்ற விகிதத்தின் சமான விகிதம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சமான விகிதம் அப்படின்னா இருக்கிறதுலே ஈஸியான விஷயம். ஏன் தெரியுங்களா? ஸோ சமான விகிதம்னா 2 நம்பருமே பொதுவாக எந்த டேபிளில் டிவைட் ஆகும்னு பாருங்கள். 4:7 பொதுவாக எந்த டேபிள்லையுமே வராது. அப்போ இது ஆன்சர் இல்லை. 8:21 இது ரெண்டுமே பொதுவாக எந்த டேபிளில் வரும்னு கேட்டால் எதுலுமே வராது. கரெக்டாக? எந்த வாய்ப்பாலையுமே இது ரெண்டுமே பொதுவாக வராது. அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. இந்த 6:21 இந்த நம்பரு டிவைட் பண்ணும்போது எந்த வாய்ப்பாலில் பொதுவாக டிவைட் பண்ணலாம்? 3ஆம் வாய்ப்பால் அடிக்கலாமா? இது 2 முறை. 3ஆம் வாய்ப்பாலில் இது 7 முறை. ஸோ 2:7 வருதாப்பா. அதே போல் 6:14, ஆப்ஷன் டி பாருங்கள். இதையும் நான் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டுமே பொதுவாக 2 டேபிளில் டிவைட் பண்ணலாம். இது 3 முறை, இது 7 முறை. 3:7 வருது. தெளிவாக புரிஞ்சுங்க. எந்த ஆப்ஷனை டிவைட் பண்ணும்போது எனக்கு கொஷின் வருதோ அந்த ஆப்ஷன் தான் ஆன்சர். ஆனால் ரெண்டுமே பொதுவாக ஒரே நம்பரில் தான் டிவைட் பண்ணோம். சரியா? இப்போ 6:21 நான் எடுக்கிறேன்னா ரெண்டுமே பொதுவாக 3ஆம் வாய்ப்பாலில் தான் அடித்தேன். அதனால் 3ஆம் வாய்ப்பாலில் இது 2 முறை, இது 7 முறை. இப்படி டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது? 2:7 கொஷின் வருது இல்லை? எந்த ஆப்ஷனை டிவைட் பண்ணும்போது வருதோ அந்த ஆப்ஷன் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், 20 முதல் 30 வரையிலான பகா எண்களின் கூடுதல் 13இல் ஒரு பங்கு எதன் வர்க்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 20லேருந்து 30 வரைக்கும் எதெல்லாம் பகா எண்? 23 ஒரு பகா எண், 29 ஒரு பகா எண். சரியா? பகா எண்களின் கூடுதல். அப்போ இதை கூட்டணுமா? கூட்டினா 52. 13இல் ஒரு பங்கு, 13ல் ஒரு பங்கு, 52ல் 13ல் ஒரு பங்குனா ஒரு 13 13, 4 13 52, 4ன்னு வருதாப்பா. இந்த 4ன்னு வர ஒரு ஆன்சரு எதன் வர்க்கம்னு கேட்குறாங்க. 4ன்றது எந்த நம்பரோட வர்க்கம்? 2ஓட ஸ்கொயர் தானம்மா 4. அப்போ ஆன்சர் 2பா. அவ்வளோதான். தெளிவாக புரிஞ்சுங்க. 20 முதல் 30 வரையிலான பகா எண்களின் கூடுதல். 20லேருந்து 30 வரைக்கும் எதெல்லாம் பகா எண்ணுன்னு கேட்டிங்கன்னா 23 1, 29 1. இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 52ன்னு வருது. 13ல் ஒரு பங்குன்றாங்க. 13ல் ஒரு பங்குன்றது 4. சரியா? அந்த 4 எதன் வர்க்கம்னு கேட்குறாங்க. அது 2ஓட ஸ்கொயரு. வர்க்கம் அப்படின்னா இங்கிலீஷில் ஸ்கொயரு.
அப்போ எதோட ஸ்கொயர் அது? 2ஓட ஸ்கொயரு. அப்போ ஆன்சர் 2. சரியா? நம்ம அதிர்ஷ்டம் பாருங்க, 4 ஆப்ஷனில் இருக்குது. தெளிவாக கொஷினை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் எதுங்க? அது 2ஓட ஸ்கொயரு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். 100 பூனைகள் 100 நாட்களில் 100 எலிகளை பிடித்தால் 5 பூனைகள் 5 எலிகளை எத்தனை நாட்களில் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண ஒரு கொஷின். வேலை மற்றும் நேரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டாப்பிக்கு. இது சைக்காலஜிலையும் நமக்கு வரும். சரியா? ஃபார்முலா என்ன? M1 D1 H1 டிவைடட் பை W1 ஈக்குவல் டு M2 D2 H2 டிவைடட் பை W2. இது ஃபார்முலா. சரியா? இதில் 100 பூனைகள் M1 அப்படின்னா இதில் ஆட்கள். சரியா? அது நவுனு, பெயர் சொல், யார் வேணால் இருக்கலாம். இங்கே பூனைகள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100 பூனைகள் 100 நாளில் 100 எலிகளை பிடித்தால், அந்த எலிகளை பிடிக்குது அப்படின்றது ஒரு வேலை தானேப்பா. ஸோ ஒர்க்கில் அது எழுதிக்கிறேன். சார் இந்த கொஷினில் அவர்ஸ் தரல சார், 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, 7 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இந்த கொஷினில் எதுவும் தரல. அப்படி தராதனால இந்த H1 H2 நம்ம அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியா? இது போல் பிடித்தால் 5 பூனைகள் 5 எலிகளை, இது அது செஞ்ச வேலை, எத்தனை நாளில் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ D2 தேவை. சரியா? இந்த 5க்கு இந்த 5 அடிச்சிடலாம், இந்த 100க்கு இந்த 100 அடிச்சிடலாம். அப்போ D2 ஈக்குவல் டு 100ன்னு வருதா? ஸோ 100 நாட்கள் அப்படின்றது ஆன்சர். தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா ஃபஸ்ட்டுக்கு என்ன டேஸ் வருதோ அதுதான் ரெண்டாவதுக்குமான டேஸாக இருக்கும். டேஸ் கேட்டால், நாட்கள் கேட்டால். தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய பக்கம் 3 மடங்காகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. இதில் பாருங்க, ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர்னு கொடுக்குறாங்களா? ஒரு சதுரம் எடுத்துக்கிறேன்ப்பா. இதனுடைய பக்கம், அதாவது ஒரு சைடு 10 சென்டிமீட்டராம். அப்போ 4 சைடுமே 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது பேர் சதுரம். அனைத்து பக்கங்களும் சமம் அப்படின்றது தான் சதுரம். கரெக்டா? ஸோ 4 சைடுமே 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர்னு இருக்கும். இதுக்கு சுற்றளவு, ஏன்னா கொஷினில் பாருங்கள், சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 4a இல்லையா? இந்த 4 சைடு ஆட் பண்ணுப்பா. ஒரு சைடு 10, அப்போ 4 சைடு 40ன்னு வருமா? கரெக்டா? அப்போ இதனுடைய சுற்றளவு 40 சென்டிமீட்டர். இல்லைனா சதுரத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 4a தானே. அப்போ 4 இன்ட்டு ஏன்றது ஒரு சைடு இங்கே 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 இன்ட்டு 10ன்னு போட்டாலும் 40 வரும். சார் எனக்கு ஃபார்முலாலாம் தெரியாது சார் அப்படின்னா 4 சைடையும் ஆட் பண்ணுங்க. அந்த 4 பக்கத்தையும் ஆட் பண்ணால் வரது தான் சுற்றளவு. சரியா? இப்போ கொஷினில் என்ன சொல்கிறாங்க? அதனுடைய பக்கம் 3 மடங்காகும் போது. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, 10 சென்டிமீட்டர் ஒரு சைடு இருந்த அந்த சதுரம் இப்போ 30 சென்டிமீட்டர் ஆகுதான். அதனுடைய பக்கம் ஒரு சைடு 3 மடங்கு ஆகுது. 10 சென்டிமீட்டர் இருந்தது இப்போ 30 சென்டிமீட்டர் ஆகுது. சரியா? அப்போது 4 சைடுமே 30 சென்டிமீட்டர் வருமா? இதுதானே சதுரத்தின் சுற்றளவு. ஸோ சதுரத்தின் சுற்றளவு என்னவா இருந்திருக்கும்? 120 சென்டிமீட்டராக இருந்திருக்கும். கரெக்டா? இந்த 4ஐயும் ஆட் பண்ணால் 120 சென்டிமீட்டர் வரும். இல்லையா? 4a ஃபார்முலா, 4 இன்ட்டு 30 120 சென்டிமீட்டர் வரும். சரியா? இப்போ கொஷினில் பாருங்கள், சதுரத்தின் சுற்றளவு 3 மடங்காகும். இல்லை, அதனுடைய பக்கம் 3 மடங்காகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. பக்கத்தை 3 மடங்கு ஆக்கிட்டேனா, 10 3ஆல் பெருக்குனா 30 தானே. அப்போ சுற்றளவு எத்தனை மடங்காக இருக்குது? 40 3ஆல் பெருக்குனா தானேம்மா 120. ஸோ ஒரு சதுரத்தின் பக்கம் 3 மடங்காகும் போது அதன் சுற்றளவும் 3 மடங்காகும். சரியா? ஸோ 3 டைம்ஸ் 3 மடங்கு அப்படின்றது ஆன்சர். இந்த மாடல் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, இதே போல் ஒரு கொஷின் செவ்வகத்தில் லாஸ்ட் இயரில் கேட்டிருக்காங்க.
சரியா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஒன், 1 to 9 வரையிலான அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிக சிறிய எண் எதுன்னு கேட்குறாங்க. இந்த கொஷின் பிசிக்கு வருமா சார் அப்படின்லாம் யோசிக்காதீங்கப்பா. இது மேக்ஸில் இருக்கிற ஒரு பாக்ஸ் கொஷின். சரியா, ஸோ பாக்ஸ் கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு ரீசனே என்னன்னா, அட்லீஸ்ட் இதை நீங்கள் திருப்பி பார்க்க மெமரி ஆகிடும்ன்ற ஒரு ரீசன் தான். சரியா, ஸோ இதெல்லாம் வேல்யூ மாறாது. இருந்தாலும் அதை சம் எப்படி போடணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். 1 to 9 வரையிலான, ஸோ 1 to 9 வரைக்கும் எல்லா நம்பரும் எடுத்துக்கிறேன். அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிக சிறிய எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. மிக சிறிய எண், ஓகேவா. இந்த மிக சிறிய எண் அப்படின்றது எல்சிஎம் மீசிமாவை குறிக்கும். சரியா, இப்போ இது எல்லாமே நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வைங்களேன். 2ஆம் வாய்ப்பாலில் 1 வராது, அப்படியே வச்சுக்கிறேன். வராததை அப்படியே வச்சுக்கிறேன். 2ஆம் வாய்ப்பாலில் 2 ஒரு முறை வரும். 2ஆம் வாய்ப்பாலில் 3 வராது, அப்படியே வச்சுக்கிறேன். 2ஆம் வாய்ப்பாலில் 4 2 முறை வரும். 2ஆம் வாய்ப்பாலில் 5 வராது, அப்படியே வச்சுக்கிறேன். 6 3 முறை வருமா? 7 வராது. 8 4 முறை வரும். 9 வராது. வராததை அப்படியே வச்சுக்கிறேன். சரியா, அகைன் 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 1 1, இது எதுவும் மாறாது. 3 அப்படியே தாம்மா இருக்கும். 2ஆம் வாய்ப்பாலில் 2 ஒரு முறை. 5 வராது. 3 அப்படியே தான் வச்சுக்கிறேன். 7 அப்படியே இருக்கட்டும். இந்த 4 2 முறை வரும். 9 அப்படியே தான் இருக்குமா? ஸோ அகைன் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 1 3 1 5 3 7, இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். 2 மட்டும் 1 2 2ன்னு வரும். இந்த 9 அப்படியே தான் இருக்கும். இப்போ 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஏன்னா 2ஆம் வாய்ப்பாடில் எந்த நம்பருமே வராது அப்படின்ற பட்சத்தில் அடுத்த நம்பரான 3ஆம் வாய்ப்பாடுக்கு போகிறேன். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணும்போது 1 3 3, இந்த 5 அப்படியே இருக்கும். இங்கேயும் 1 3 3, 7 அப்படியே இருக்கும். இந்த 1 அப்படியே இருக்கும். இந்த 9 3 9ன்னு ஆகிடும். சரியா, நெக்ஸ்ட்டு அகைன் 3ஆல் டிவைட் பண்ணுறேன்னா எல்லாமே அப்படியே இருக்குமா? இந்த 3 மட்டும் ஒரு முறை ஆகிடும். சரியா, நெக்ஸ்ட்டு இப்போ 5ஆல் டிவைட் பண்ணுறேன். இது மட்டும் 1 5 5ன்னு ஆகுமா? 7 அப்படியே தான் இருக்குமா? லாஸ்ட்டாக 7ஆல் டிவைட் பண்ணும்போது எல்லாமே 1 1 1ன்னு வந்துடும் இப்படி. சரியா, ஸோ என்னென்ன நம்பர் சைடில் வந்திருக்கு? 2 3 முறை, 3 2 முறை, 5 ஒரு முறை, 7 ஒரு முறை. சரியா, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 5 2 0ன்னு வரும். இந்த நம்பரை மறக்காதீங்க. சரியா, 25 20, இதுதான் 1 to 9 வரைக்கும் எல்லா நம்பர்லேயும் டிவைட் ஆகிறதுல சின்ன நம்பர். சரியா, ஸோ 2520ன்றது ஆன்சர். இன்னொரு விஷயமும் எக்ஸ்ட்ரா தகவலாக சொல்கிறேன், தெரிஞ்சிங்க. 1 to 9ன்னு கேட்டாலும் இதுதான் ஆன்சர். 1 to 10 வரைக்கும் அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிக சிறிய எண் எதுன்னு கேட்டாலும் இதுதான் ஆன்சர். சரியா, ஸோ இங்கேருந்து நீங்கள் 2 கொஷின் தெரிஞ்சுப்பீங்க. 1 to 9னாலும் 2520 தான். 1 to 10னாலும் 2520 தான். இது ஒரு பாக்ஸ் கொஷின். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஒரு அறையில் உள்ள ஒவ்வொருவரும் மற்றவர்களுடன் ஒரு முறை கை குலுக்குகின்றனர். மொத்தமாக 66 கை குலுக்கல்கள் நடந்தது எனில் அறையில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை காண்க அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி கை குலுக்கல்கள் பேஸ் பண்ணி வந்தாலே n × n-1/2 அப்படின்றது ஃபார்முலா. சரியா, இங்கே மொத்தமாக 66 கை குலுக்கல்கள் நடந்ததுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இதனுடைய வேல்யூ தான் 66ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போது இந்த எண்ணை உள்ளே பெருக்குங்க. n² மைனஸ் எண்ணையும் 1ஐயும் பெருக்குனா n ஈக்குவல் டு 2ஐயும் 66ஐயும் பெருக்குனா 132. ஸோ n² மைனஸ் n, இந்த 132 இந்த சைடு வந்தால் மைனஸ் 132 ஈக்குவல் டு 0. ஸோ இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடுன்னு சொல்லுவாங்கப்பா. இந்த இருபடி சமன்பாடை காரணிப்படுத்துதல் மூலயமா சம் சால்வ் பண்ணோம். இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். இதை
132ஆல் பெருக்கினா 132 தான் வரும். கீழே -1ன்னு இருக்குது, அதாவது இங்கே -1 இருக்கிறதா அர்த்தம். சரியா? இப்போது 2 நம்பரை பெருக்கினா -132 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ -1 வரணும். எது அந்த 2 நம்பர்? 12ஐயும் 11ஐயும் பெருக்கி பாருங்கள், 132 வரும். நான் பெரிய நம்பருக்கு மைனஸ்ன்னு சிம்பிள் போட்டேன்னா -12லேருந்து +11 கழிச்சா -1 தானே. ஸோ ஆன்சர் எழுதும்போது n-12 n+11 = 0. இங்கே -12ன்றனால -12, +11ன்றனால +11, n-12 = 0, என்னோட வேல்யூ 12. சரியா? அதே போல் n+11 = 0, n = -11. இல்லை, மைனஸில் வரது ஆன்சர் இல்லை, ப்ளஸில் வர 12 தான் ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதுக்கு ஷார்ட்கட் இல்லையா சார்? கண்டிப்பாக இருக்குது. இதுதான் போடுற மெத்தடு சொல்லிட்டேன். ஷார்ட்கட் என்னன்னா, மொத்தமாக 66 கைக்குலுக்கல்கள் தேவை. ஸோ எனக்கு தேவை இங்கே என்னோட வேல்யூ. நான் அந்த ஃபார்முலாவில் என்னோட வேல்யூ என்னன்னு தான் கேட்குறாங்க. நான் என்ன செய்கிறேன்னா, இந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் தான் என்னோட வேல்யூவாக இருக்க போகுது. நான் ஒரு தடவையும் எடுத்துன்னு வந்து இந்த 4 ஆப்ஷன் எடுத்துன்னு வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ சப்போஸ் எண்ணுக்கு பதிலாக 12ன்னு போடுறேன்னு வைங்களேன். 12 -1/2ன்னு வருமா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால்? ஸோ 12ல் 1 கழிச்சா 11/2ன்னு வரும். 2 6 2 12. 6ஐயும் 11ஐயும் பெருக்குனா 66 தானே. இங்கே மொத்தமாக 66 கைக்குலுக்கல்கள் தானே சொன்னாங்க. நான் எண்ணுக்கு பதிலாக 12ன்னு அப்ளை பண்ணும்போது தான் எனக்கு 66 கைக்குலுக்கல்கள் வருது. ஸோ எந்த ஆப்ஷனை எடுத்து வந்து இந்த ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக அப்ளை பண்ணும்போது எனக்கு அந்த மொத்தமாக இருக்கிற அந்த கைக்குலுக்கல்கள் வருதோ அந்த ஆப்ஷன் ஆன்சர். சரியா? ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். நார்மலாக போடுற மெத்தடும் சொல்லியிருக்கேன், ஷார்ட்கட்டும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், 5:40 என்ற நேரத்தில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே அமையும் எதிர்கோணம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கோணம் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? 30h - 11/2m. இது ஆங்கிள் கோணம் கண்டுபிடிக்க ஃபார்முலா. சரியா? இதில் 30 × h அப்படின்றது அவர்ஸ்பா. சரியா? மணி நேரம். 11/2 × mன்றது நிமிஷம், 40 நிமிஷம். ஸோ இதில் 30ஐயும் 5ஐயும் பெருக்குனா 150 -11 2 22 40. அப்போ 11 × 20ன்னு வரும். இதில் பாருங்கள், 150 -11ஐயும் 20ஐயும் பெருக்குனா 220. ஸோ -70ன்னு வருமாமா. பெரிய நம்பர் 220பா, இது மைனஸில் இருக்குது. சின்ன நம்பர் +150. கரெக்டா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸு, இதை கழிச்சிங்கன்னா -70ன்னு வரும். இந்த சைடில் கோடு போடுறாங்கல்லம்மா, இதுக்கு என்ன பேருனா மாடுலஸ் அப்படின்னுவாங்க. தமிழில் மட்டு மதிப்பு. இதுக்கு என்ன மீனிங்னா, மைனஸில் ஆன்சர் வந்தாலும் ப்ளஸில் எடுத்துக்கணும். ஏன்னா டைம் எப்போவுமே மைனஸில் வராது. சரியா? டைம் மைனஸில் வராது, அதனால் ப்ளஸில் எடுத்துக்கிறேன். ஸோ தீட்டாவோட வேல்யூ 70 டிகிரின்னு வருதாப்பா. இது எதுக்கான ஆன்சர்னா கோணம் கண்டுபிடிக்க ஆன்சர். இங்கே கொஷினில் கோணம் கேட்டிருந்தா 70 டிகிரி ஆன்சர். ஆப்ஷன் பாருங்கள், 70 டிகிரியும் நான் கொடுத்துருக்கேன். சரியா? எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி தான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இது இல்லை ஆன்சரு. தெளிவாக புரிஞ்சுங்க. எதிர்கோணம்னா என்ன சார்? மொத்தம் 360 டிகிரிமா ஒரு சர்க்கிளில். அதில் கோணத்தை கழிச்சா வரதான் எதிர்கோணம். சரியா? 360 டிகிரியிலிருந்து கோணத்தை கழிச்சா வரதான் எதிர்கோணம். ஸோ இதை கழிச்சனா 290 டிகிரின்னு வருமா. அந்த 290 டிகிரி தான் எதிர்கோணம். ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 2க்கான சைக்காலஜி எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளாஸில் சந்திக்கலாம். நன்றிகள் பல.